ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த 3G ஜாப் வித் பெங்கல் நவீன். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு எம்எம்எட் ஆபீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய லேட்டஸ்ட் சீனியாரிட்டி லிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டியிருக்க பாருங்க, 38 மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து என்னென்ன வேலை வாய்ப்புல இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா 31/12/2023 தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த தமிழ் வெர்ஷனை கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து கிடைச்சிடும். 31/12/2023 வந்து இது வரைக்கும் 64,13,675 பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு பதிவுல வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 18 வயசுக்குள்ள இருக்கவங்க, 19ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, 31ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கவங்க, 46ல இருந்து அப் டு 60 வயசு இருக்கிறவங்க, 60க்கும் மேற்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா தனித்தனியாவே வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பெர்சன்டேஜ் இருக்கீங்க, உடல் ஊனமுற்றோர்ல இருக்கீங்க அப்படின்னா அதுல மட்டும் பாத்தீங்கன்னா ஆண்கள் 99,130 பேரும், பெண்கள் 49,726 பேரும், டோட்டலா வந்து 1,48,856 பேர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்டப்படிப்பு கீழ் அப்படின்னா 10th 12th 8th அண்ட் டிகிரி, இந்த ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. பட்டப்படிப்புக்குள்ள அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கிறவங்க அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்கக்கூடியவங்க அண்ட் எம்பிபிஎஸ் ஸ்டாண்டர்ட் லெவல் மருத்துவ படிப்புல படிச்சவங்க, இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. முதுகலை பட்ட படிப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜி, அதாவது வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணவங்களுக்கு அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க, ரெனிவல் பண்ணிருக்க கூடியவங்க, அதோடைய லிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீனியர் டேட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய என்னென்ன ஜாப்ல வந்து இன்னும் வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நாகர்கோவில் கிளிக் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுல வந்து பாருங்க அப் டு வந்து 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து ஃபெயில் ஆனவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ், அதாவது கேஸ்ட் வாரியாக வந்து கொடுத்திருக்காங்க. 8th முடிச்சவங்கல இருந்து 10th முடிச்சவங்க வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. 10th 12th பாஸ் பண்ணவங்க, 12th டிகிரி, டைபிஸ்ட் தெரிஞ்சவங்க, ஸ்டெனோ டைபிஸ்ட் தெரிஞ்சவங்க, லோயர் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவருக்கு, ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவரு, பஸ் கண்டக்டர் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கொடுத்திருக்காங்க. செகண்டரி கிரேடு டீச்சர் அதுல முடிச்சவங்க, ஸ்விங் டீச்சர், பிடி டீச்சர், டிராயிங் டீச்சர், அது மட்டும் இல்லாமல் என்டிசி டிமேன் சிவில் டிபார்ட்மெண்ட், டிப்ளமோ இன் சிவில் டிபார்ட்மெண்ட், டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரல், டிப்ளமோ கம் டிரைவர் கம் கண்ட்ராக்டர், இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. மற்றும் சில போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்னும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியதை வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இப்ப தேனிக்கு நம்ம ஓபன் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா தேனிக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனியாவே வந்து கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து நைட் வாட்ச்மேனா இருக்கட்டும், இல்ல ஆபீஸ் அசிஸ்டன்ட் பாயா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சீசனல் ஹெல்ப்பரா இருக்கட்டும், அனிமல் ஹஸ்பண்டரியா இருக்கட்டும், விஓவுக்கு வந்து கொடுத்திருக்காங்க, ஸ்டெனோகிராஃபருக்கு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா வேகன்சிஸ் லிஸ்ட், அதாவது வந்து போக்குவரத்து துறை, மின்சாரத்துறையில இருந்து மற்றும் பல துறைகளில் இருக்கக்கூடிய எல்லா வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்னென்ன வேகன்சிஸ் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு ஜஸ்ட் உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா லிஸ்ட்டுமே வந்து தெரிஞ்சிடும். இதோட லிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கான ரினிவல் பண்ணாம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இனிமேல் ரெனிவல் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ரெனிவல் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதன் அடிப்படையிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் கேட்டகரி வைஸ் வந்து ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணாம நீங்க வந்து ரெனிவல் பண்ணிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடியதோ ஒரு ஜாப் நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணி ரெஜிஸ்டர் ரெனிவல் பண்ணிருக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சவங்களுக்கு எல்லாத்துமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, all the best for your career.